எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு கழுவி ஊற்றிட்டுருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் சாரி. என்ன இவன் ஆடிக்கு ஒரு தாட்டி அமாவாசைக்கு ஒரு தாட்டி வந்துட்டுருக்காளே அப்படின்ட்டு கடுப்பாகாதீங்க. ஸோ ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டே வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டே வந்துட்டு அவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் ஜேகே நிற்கிற இடத்துல மட்டும் லைட் எரியுது. அப்படியே டேக்கு அல்ல ஒரு மாதிரி இருக்குது. பேஸ்மெண்ட்டு வீக்குன்ற மாதிரி அப்படியே கால்லாம் நடுங்குது. ஆனால் கை கால்லாம் அப்படி ஸ்டெடியாக இருக்க மாதிரி எப்படி நடிச்சிட்ருக்கான். ஐயோ, எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு தெரியலே. இந்த ஜனா வேறு ஏதோ ஒரு தைரியத்தை கிளப்பி விட்டுட்டான். ஆனால் எப்படி நான் போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? கேட்டு என்னால் முடியும் பயப்படாத. ஹார்ட் பீட் வர எகுறுது அப்படியே. இன்றைக்கின்னு பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே கெத்தாக நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே கிட்ட வந்துட்டு ஜேகே அப்படியே பேன் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரில. ஸோ இப்போ டே வந்து பேச ஆரம்பிக்கிறான். சங்குக்கா, எனக்கே இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் தெரியுமா? எனக்கு இப்படிலாம் என் லைஃப்பில் நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்ததில்ல. இப்படி ஒரு மூமெண்ட்டில் முன்னாடி நான் இப்படி நிற்பேன்னு சொல்லிட்டு நிஜமாக நினைக்கல. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் நீ என்னை ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்த. இப்போ வரையும் அப்படி தான் பார்த்துட்ருக்க. ஆனால் நான் உன்னை எப்படி பார்க்குறேன் தெரியுமா? என்னோடய எல்லாமாவும் தான் நான் பார்க்குறேன். என் லைஃப் பார்ட்னர்னா உன்னை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீ எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஜேகே. ஆனால் எனக்கு உன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன தான் உன் வேர்ட்ஸால் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணாலும் உன் கூட இருக்கும்போது என்னோடய குட்டி குட்டி ஸ்மைல்ஸ், உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கே தெரியாமல் உன்னை அதிக சைட் அடிச்சிருக்கேன். அது உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் நீ என்னை எப்படி அதெல்லாம் இப்போ நினச்சா கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னை எல்லாத்துலேயும் இருந்து காப்பாற்ற ஒருத்தர் கிடச்சிக்கிட்டாங்கன்னு தோணுது. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்காக வாழணும், இவங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கணும், வேறு யாருக்காகவும் இருக்கக்கூடாது, என் செல்ஃபாக இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் லைஃப்பில் நினைக்கிற பர்சன், லாஸ்ட் பர்சனாகவும் நீ தான் இருப்ப. என் லைஃப்பில் நீ எவ்வளோ தூரம் வருவேன்னு தெரியல. பட் என் லைஃப் ஃபுல்லாக நீ வருவேன்ட்டு ஆசையாக இருக்குது. வருவதானே? இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் கூட கான்ட்ராக்ட் வரையும் தான் நினைக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் ஹாப்பியாக இருக்குது. ஒரு வருஷம் உன் கூட ஜாலியாக இருக்கலாம்ல. அதுக்குள்ளே என்னென்னலாம் மாறுதோ தெரியல. அடிக்கடி நான் என்னையே மறந்துடுறேன். எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. நைட் எது பகல் எது நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலை. அடிக்கடி நான் சேஞ்ச் ஆகிடுறேன்னு தோணுது. அதுதான் பயமாக இருக்குது. நிஜமே நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இப்போ வரையும் ஸ்டில் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மைதானே? உண்மைதான். ஆனால் எனக்கு பொறாமையாக இல்லை. நான் நிஜமன் மேலே அவ்வளோ ஒரு லவ் வச்சுருக்கேன் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். நீ அவனை எவ்வளோ லவ் பண்ணியிருப்ப, அவன் இல்லாத போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு என்னால் உன்னோட லைஃப் பார்ட்னராக என்னால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் நான் பொசசிவ் எவ்வளோ ஆகலை. நீ எப்போ வேணால் ஜிம்மனை போய் பார்த்துட்டு வா, எப்போ வேணால் நீ ஜிம்மனை பற்றி என்னை புலம்பு. எனக்கு ஒரு ஓரமாக கஷ்டமாக இருக்கும் தான். ஆனால் என் ஜேகே என்னை விட்டால் யார்கிட்ட போய் புலம்புவான்? அவனுக்கு புலம்ப தான் யாருமே இல்லையே. என்னை விட்டால் யாரும் இல்லை தானே ஜேகே உனக்கு. அதனால் நீ என்கிட்ட வந்து என்ன வேணால் சொல்லலாம். இங்கே எவ்வளோ வேணால் நான் கஷ்டப்படுத்தி, எவ்வளோ வேணால் அடி, எவ்வளோ வேணால் என்னை காயப்படுத்து. அண்ணா, இதையும் நீ சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்படாத. அது எவ்வளோ வலின்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே நல்லதாக நடந்ததில்லை. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நல்லதாக நடந்த ஒரே ஒரு முதலும் கடைசியும் ஹாப்பினஸ் நீ மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
நான் சாகும்போது கூட உன் முகத்தை பார்த்துட்டு சாகணும்னு தோணுது. யாரும் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு உன்னை பார்த்தாலே இப்படிலாம் பேசணும்னு தோணுது. எனக்கு தெரியல. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? இது ஜிம்மன் ட்ரெஸ் தான். சாரி, உன் பர்மிஷன் இல்லாமல் உன் கபோர்ட்லேருந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். உன்னோட மெமரிஸாக இருக்கும்ல உனக்கு. ஆனால் அட்லீஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வரும்போதாவது நீ ஜிம்மனா இல்லாமல் டேவாக ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசுகிறேன். என்னை எத்தனையோ பேர் என்னென்ன விதத்தில் புலி பண்ணியிருக்காங்க. யாரையுமே நான் இதுவரையும் கண்ணெடுத்து பார்த்ததில்ல ஜேகே. உண்மையாக சீரியஸாக ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை கண்ணை பார்த்து பேசுகிறேன். ஐ லவ் யூ ஜேகேம்மா. என் லைஃப் பார்ட்னராக இருப்பியா? இந்த கான்ட்ராக்ட் வரையும் இல்லாமல் லைஃப் ஃபுல்லாக நீ வருவியா? நீ எனக்கு ஹாப்பினஸ்லாம் கொடுக்க வேணாம். நீ என் கூட இருந்தால் போதும். இருந்தால் மட்டும் போதும். ப்ளீஸ் இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக அந்த ரோஸை நீட்டுறான். ஸோ ஜேகேக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா ஃபஸ்ட்டு? இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணி சொல்லி இது என்ன ஒரு நாள் ஃபுல்லாக டைலாக் எழுதுனியா உட்காந்து? ஜேகே இல்லை. ஏண்டா படிக்கிற வேலையை விட்டுட்டு உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? ப்ரப்போஸ் சும்மா இருந்துட்டு முதல்ல இந்த ஜனா எங்க அப்படின்னா இருக்கு உனக்கு வீட்டுக்கு தானே வருவான் அவனே. நீ வீட்டுக்கு ஒப்ப இருக்கு. ஒன்றும் ஆகலை உடம்புக்கலாம். இதான் ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆக்சிடெண்ட்லாம் இல்லை ஜேகே. இதெல்லாம் வேணாம், வா வீட்டுக்கு போகலாம். ஜேகே என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது சொல்லணுன்ட்டு இதை பாரு விட்டு நான் பல தாட்டி சொல்லிட்டேன். என்னை பொறுத்தவரை நீ ஒரு குழந்த. நான் உனக்கு குழந்த மாதிரி தான் பார்க்குறேன். எதுவுமே தெரியாது அப்பா வீடா நீ. உனக்கு ஊர் உலகத்தை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. உனக்கு என்ன உன் லைஃப்குள்ளே இருக்கணும் நான், அவ்வளோதானே. உன் லைஃப்லலாம் நான் இருப்பேனான்னு தெரியாது. அந்த ஹோப்பே நான் கொடுக்க மாட்டேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? இப்படி தான் என் லைஃப்பில் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டான். அதே மாதிரி எவனாவது சொன்னானா அவனை மூஞ்சில் அடித்து ஒட்டைக்கணும்னு தோணும். ஆனால் இப்போ நீ சொல்லியிருக்க, நான் உன்னை அடிக்கக்கூட எனக்கு மனசு வரல. ஏன்னா நீ என் பால் புட்டிடா. என்னண்ணா அது ஒன்றும் இல்லை. உன்னை அப்படி பார்க்க முடிஞ்சாலே எனக்கு குழந்தையாக தான் ஃபீல் ஆகுது. புரியுதா உனக்கு? அது வேணாம், புரியுதா? படிக்கிற வழியை மட்டும் பாரு. வா போகலாம். ஜேகே என்ன நீ இப்படி பேசுகிற? நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், ஒரு அக்செப்ட் கூட பண்ண மாட்டியா? சம்மதமே இல்லாமல் பேசுகிற. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? டேய் இப்போ எதுக்கு அழுகிற? இதுதான் உன் கேரக்டர், புரியுதா? நீ குழந்தடா. என்னை பொறுத்தவரையும் என் பால் புட்டி நீ, புரியுதா? இதுதான் உன் கேரக்டர். முதல்ல ஒரு பையன் மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? குழந்த மாதிரி இருக்காத. என்ன மாதிரி உன்னை எல்லோரும் குழந்தைன்னு நினைக்க மாட்டாங்க. பார்க்குற இடம்லாம் உன்னை புலி பண்ணிகிட்ருப்பாங்க, இந்த ஜாக்சன் மாதிரி, புரியுதா? வா வீட்டுக்கு போகலாம். நீ என்ன சொன்னாலும் சரி. இத்தனை பேர் பார்க்குறாங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஸாவது சொல்லலாம் ஜேகே. ஏய் என்ன விளாட்றியா? என் வாயிலேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா நீ? இதை பாரு, என்கிட்ட மட்டும் அந்த எக்ஸ்பெக்ட் வச்சுக்காத. நான் யார் ஃபீலிங்க்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், புரியுதா? வா போகலாம். கையை விட. நான் வரமாட்டேன். எனக்கு ப்ரப்போஸ்க்கு நீ அக்செப்ட் பண்ணுற வரையும் நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிறான். டேய் என்னடா பண்ணுற? மயிரெல்லாம் பார்க்குறாங்கடா, எந்திரா. நான் எந்திரிக்க மாட்டேன். போ, ப்ரப்போஸ்க்கு எஸ்ன்னு சொல்லு, நான் எந்திரிச்சு வரேன். பாருட்டே குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத. அடிச்சான்னு வை, 4 எலும்பும் தாயிடும். வா இன்ச் வா போகலாம்.
நான் வரமாட்டேன். இப்போ வரியா இல்லையா? டேய், உங்களுக்கெல்லாம் என்னடா இங்கே பார்த்துட்ருக்கீங்க? போங்கடா, வீடு இல்லை உங்களுக்கெல்லாம். பாரு, எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் அடித்து எல்லாம் கஞ்சா தம்பு அடிச்சிட்ருக்கானுங்கன்னு போய் விட்டுருவேன். எல்லாம் வீட்டுக்கு ஓடுங்கடா. நீ மூஞ்சி பாரு. தான் ஒன்று நடக்குன்னா இழிச்சிட்டு வந்துடுவீங்களே, இவன் ஒரு ஆள் இவன் சொல்கிறான்ட்டு. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். இதை பாரு, எல்லாரும் போயிட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திகிட்ருக்காத, ஒழுங்கா எந்திச்சு வா. நான் வரமாட்டேன். இப்போ வரியா இல்லைடா? வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்திக்கிறான். வரமாட்டேதான்டா? வரமாட்டேன். இப்போ இங்கே கடந்து சாகு, என்னவோ பண்ணு. நல்லா குளிருது, நல்லா குளிரில் வரிச்சு போன கோழி மாதிரி உக்காந்துட்டுரு, எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகையாக வருது. இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நீ சக் பண்ணிட்டு அப்படியே நடுவில் கிரவுண்டில் உட்காந்துட்ருக்கான். அவ்வளோ பனி பொழியுது. ஸோ ஜேகேவும் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி காரை எடுத்துட்டான். ஆனால் அவனால் அங்கேருந்து போக மனசே வரல. ஏன் ஜேகே இப்படி பண்ணுறேன்? நீ தப்பா இல்லை நீ பண்ணுறது தப்பா? எதுவுமே உனக்கு புரியலடா. ஏன்டா புரியாத மாதிரியே உப்புனே பண்ணிகிட்ருக்கேன்? சே, என்ன பண்ணுறது? அவனை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தோணுதே. வெளியில் வர இவ்வளோ பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை இறக்கிட்டு பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டு குழந்தை அப்படியே உட்காந்துட்ருக்கான். உனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜேகேக்கு. என்ன தான் பண்ணுறது இப்போ அவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கார்லேயே உட்காந்துருக்கான். பட் அவனுக்கு மனசே கேட்கல. ஸோ உடனே அவன் கோட்டை எடுத்துகிட்டு காரை விட்டு வேகமாக இறங்கி வந்துட்டு டேக் அந்த கோட்டை போட்டு விட்டுட்டு அவன் ஃபேஸை கப் பண்ணி, டேய் இங்கே பாரு, ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு, இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், புரியுதா? நான் யோசிச்சு சொல்கிறேன், என்சு வா போகலாம். உண்மையாவா? உண்மையாதான், வா போகலாம். எனக்கு போகும்போது ஜூஸ் வாங்கி தரியா? வாங்கி தரேன்டா, வாடா. பாத்தியா சிரிச்சிட்ட? ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே கும்மனர்ரா, உன்னை ஏன்டா இப்படி என்னை விட்டு போகவும் முடியாமல் நான் மயிறு ஃபீலிங் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ ஒரு இதில் வந்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க ஒரு 5 நிமிட்ஸ். ஜேகேவும் எதுவும் பேசலை, டேவும் எதுவும் கேட்டுக்கல. ஸோ அவனும் ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். ஜேகே ஜூஸ் கடை மூடிடுவாங்க, வா போகலாம். உனக்கு உன் கவலை, சரி வா போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஜூஸ் காஃபேக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு டேக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான் ஜங்குக்கு. நீ இப்படி தானாடா? இப்படி தானா? இப்படி தான் இருப்பியா எப்பயுமே? இப்படி தான் இருப்பேன். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரிலடா. சரி சீக்கிரம் குடி, போகலாம். ஜேகே எனக்கு அந்த ஜூஸும் வேணும். டேய் அதெல்லாம் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஏன்? நான் பார்த்துருக்கேன், நீ எப்பயுமே அது தானே குடிப்பேன். இல்லையே, அதெல்லாம் குடிக்க மாட்டேனே. இந்த பாரு, அதெல்லாம் குடிக்கக்கூடாது, தப்பு. ஏன்? நான் குடித்தா உன்ட்ட ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பயப்படுறியா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்போ வாங்கி கொடு, எனக்கு அது வேணும். டேய் அதெல்லாம் ஒரு சிப் அடிச்சாலே நீலாம் மயங்கி விழுந்துடுவ, வேணாம், அதெல்லாம் குடிக்காத. இல்லை எனக்கு அது வேணும், வாங்கி கொடு ஜேகே. என்னடா எனக்கு ஃபுல்லாக ஓவராக ராவடி பண்ணிகிட்ருக்க? ஓரளவுக்கு தான், புரியுதா? எல்லாம் குடிக்கக்கூடாது. இல்லை எனக்கு அது வேணும் வேணும் வேணும். டே கும்பிடுறா, எல்லாம் பார்க்குறாங்க, அப்போ வாங்கி கொடு. வாங்கித்தானே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பீர் பாட்டிலு அவனே தான் ஊற்றி கொடுக்குறான். ஜேகே தான், நல்லா இருக்கே, ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன் ஜேகே, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இருக்கும், ஒரு கிளாஸ்க்கு மேலே தரமாட்டேன், புரியுதா? இந்தா
இதை குடி, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு கிளாஸை ஊற்றி கொடுத்துட்டு அவன் போயிடுறான். ஸோ பில் பே பண்ணிட்டு ஜேகே வந்து வரான். வந்து பார்த்தா பாட்டிலே காணோம். டேய் எங்கடா பாட்டிலு? எங்கே இருக்கு ஜேகே? அட்ட பாவி, டேய் ஃபுல்லாக உள்ளே இறக்கிட்டியா? ராவாவா? டீ அது தண்ணி இல்லைன்னா சோடா மிக்ஸ் பண்ணி தானே குடிக்கணும். வயிறு எரிய போதும் உனக்கு. அப்படியா? இல்லை, நான் அப்போலாம் கேள்விப்பட்டதில்லை. என் அக்காவும் இப்படி தான் குடிப்பா. அட குடும்பமே குடிக்கார குடும்பமாடா. டேய் பைத்தியமே, ஃபுல்லாக குடிச்சிட்டியா? இல்லையே, உனக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். எங்கடா பாட்டிலுக்கு கீழே ஒரு சொட்டு கூட இல்லையே, அதுவா எனக்கு வச்சுருக்க? ஆமாம் குடி, டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் கசக்குது ஜேகே. ஷோ கடவுளே, தப்பு பண்ணிட்டேன். அந்த பீர் பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கா, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அவனால் நடக்கவே முடியல, இருந்தாலும் அவனை அப்படியே பார்த்து மெதுவாக கூட்டிகிட்டு போகிறான். டேய் காலுக்குள்ளே ஏறா. ஏற மாட்டேனே, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நிறைவேற்றுவியா? கருமம். என்னடா? இந்த ஸ்னோவில் உங்ககிட்ட நடந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது ஜேகே, கூட்டிகிட்டு போறியா? எது இவ்வளோ குளிர் பெய்யுதோ உனக்கு ஸ்னோ வர கேட்குதா? வா போகலாம். வர மாட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே இழுத்துட்டு போகிறான். டே விழுந்துடாதரா. சாரி டே, ஏன்டா அவங்க மேலே விழுக்க போகிற? உனக்கு அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோவில் அந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஸோ 2 பேரும் அப்படியே கை கோர்த்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ டே ஒரு மாதிரி தள்ளாடிட்டே தான் வரான். நேராக நடடா. இதெல்லாம் ஒரு டீமாடா உனக்கு? லவ் பண்ணுற எல்லாருக்குமே இப்படி ஒன்று இருக்கும். தனக்கு பிடிச்சவங்க கூட அப்படியே அந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அந்த லைட் வெளிச்சத்தில் யாருமே இல்லாத ரோட்டில் ஜாலியாக அப்படியே நடந்து போகணும். பிடிச்சதை பேசி பிடிக்காத பேசி, உனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு பிடிச்சது என்ன, உன் லைஃப்பில் என்ன நடந்தது அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ரொம்ப தூரம் போயிடணும். யாருக்குமே காணாத இடத்துக்கு, தெரியாத இடத்துக்கு போயிடணும். அந்த மாதிரி ஒரு ட்ரீம் எல்லா லவ்வர்ஸுக்கும் இருக்கும் ஜேகே. இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். உன் கூட இந்த ஸ்னோவில் ரோடு ஃபுல்லாக பண்ணி, நீ நான் அந்த ஜாக்கெட்டு, உன் கையை பிடிச்சிட்டு அந்த ஹாட்டான வெதரில் உன் ஹேண்டு கொடுக்குற அந்த ஹாட் அந்த ஃபீல் இருக்கே, அப்பா எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். டே சேரா உன் ஃபீலிங்ஸ் புரியுது, அதுக்கு ஓவர் ஃபீல் ஆகிடாத, வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அவனுக்கு. ஏதோ 2வது லெவல் நம்மளுக்கு அடித்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அவனுக்கு. ஸோ அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அவன் கண்ணெல்லாம் அப்படியே பிங்க் ஆகி, அவன் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகி ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ட்டே. ஸோ அவனையே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். என்னையா பார்த்துட்ருக்கா? இது பாரு ஜேகே, இந்த லைட்டுக்கு கீழே ஸ்னோ பெய்யும் போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்ருக்கான். ரொம்ப க்யூட்டாக இருக்கான். டேய் ஏன்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்க? அது நீ எங்கள் அம்மாவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவனோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு அந்த ஸ்னோவை அப்படியே பார்த்துட்ருக்கான். எனக்கு புதுசாக இருக்கிற அந்த ஃபீல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கண்ணத்தை நல்லா பிடிச்சிக்கிறான். ஸோ டேவும் அவனோட கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறான். அதாவது ஜங்குக்கோட கையை வந்து அவன் கண்ணத்து மேலே வச்சுருப்பான்ல டேவோட கண்ணத்தில். ஸோ அந்த கையை பிடிச்சிட்டு ஜேகே ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறான். ஸோ அவன் லிப்ஸே அப்படியே பார்த்துட்ருக்கான். டேய் இதெல்லாம் எனக்கு சரியா தப்பாலாம் தெரிலடா, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் லிப்ஸில் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஒரு பைட் கொடுக்குறான். ஸோ அவனுக்கு டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் அந்த ஸ்னோவில் ரொம்ப க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. When we're together, feels like I'm flying away with you forever.
Girl, I'm not lying when I say that I need you. Girl, I believe you're the one, only one. மழை பொழிந்திடும் நேரம் ஒரு குடையினில் நாமும் நடப்பதை எதிர்காணும் கனவுகள் பிழை